நீங்க கருத்து வைங்க, நாகரிகமான முறையில் வைங்க விமர்சனத்தை. அதை விட்டுட்டு விஜயை போய் கேவலமா பேசுறது. ஜெகதீஷ் யாருன்னு தெரியுமா? என்னென்ன வேலை செய்யறாரு தெரியுமா விஜய்க்கு அப்படின்னு கேட்குறீங்க. இதே கேள்வி நம்ம கேட்கலாமா? நீங்க என்னென்ன வேலை செய்றீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க மறக்க மாட்டீங்க. நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பல முறை சொல்றீங்க தற்கூறிகள்ன்றீங்க விஜய் ஆதரிக்கக்கூடிய எல்லாரையுமே. சரி, 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தற்கூறிகளா வச்சிருக்கிறாங்க, வச்சுப்போம். 15 வருஷமா நீங்க கத்திட்டு இருக்கீங்கல்ல, விஜய் நேத்தானே கட்சி ஆரம்பிச்சாரு. 15 வருஷமா நீங்க பேசியிருக்கீங்கல்ல, இதுக்கு இப்போ விஜயோட ஆதரவாளர் இருக்கான், அவன் யாருக்கு வாக்கு செலுத்திருப்பான்? உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருப்பான். அப்ப அவனை நீங்க தற்கூறியா வச்சிருக்கீங்களா? இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இப்படி எண்ணற்ற கேள்விகளை உங்களை நோக்கி இப்ப நம்ம கேட்க முடியும். ஆனா நாம் தமிழர் கட்சியோட தத்துவத்தின் மீது நம்பிக்கையும், இந்த கட்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இந்த கட்சி இந்த ஊழல் கரைபடைந்த கட்சிகளோட டைரக்டா கூட்டணி வச்சுக்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த கட்சி இதுவரை நம்ம ஆதரிச்சோம். ஆனா இப்போ நாளடைவில் இந்த கட்சி பின்னாடி ரிவர்ஸ்ல போகுதோ, வீழ்ச்சி பாதை நோக்கி பயணம் செய்யுதோ அப்படின்ற அச்சமும் வருத்தமும் எனக்கு இருக்கு.